ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரிஷ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்ஸுக்கு ஃபன்னாக இருக்கிற மாதிரி ஒரு 3 கிராஃப்ட் ஆக்டிவிட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆக்டிவிட்டி கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ நீங்கள் கிட்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஃபன்னாகவும் அவங்களுக்கு எக்ஸைட்டிங்காகவும் ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த 3 ஆக்டிவிட்டியில் எந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே உள்ள ஃப்ரூட்ஸ் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். வெளியே வந்து ட்ரீ மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. அது மாதிரி நீங்களும் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கிட்ஸுக்கும் நீங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஃப்ரூட்ஸ் மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து ட்ரீ மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எம்டி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்ஸ் இல்லை பிளேட் அந்த மாதிரி எதனாலும் எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருந்தோம் அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஸ்லோவாக அதில் டிப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கலர் சேஞ்சிங் டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களே ட்ரா பண்ண வச்சு இந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்கும். அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் உள்ள இந்த கவரை கட் பண்ணிவிட்டு மேலே டாப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப்ட்டுக்கு இந்த மேலே உள்ள பார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம், மற்றது தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் இல்லைன்னா ஏதாவது எம்டி கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் ஏதாவது எடுத்துக்கோங்க. எந்த ஹேண்ட் வாஷாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை இந்த மாதிரி கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்டிக் ஏதாவது வச்சு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த பாட்டில் எடுத்துகிட்டு இது மேலே இந்த மாதிரி ஏதாவது கிளாத் இல்லைனா வேஸ்ட்டு சாக்ஸ் இருக்கும்ல, அதை வந்து கீழே மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டாப்பில் தான் ப்ளோ பண்ணி ஊத போகிறோம். இந்த பாட்டம் வந்து டிப் பண்ண போகிறோம் தண்ணியில். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பபிள்ஸ் வருது அப்படின்ட்டு. லைட்டாக டிப் பண்ணாலே போதும், நல்லா பபிள்ஸ் வரும். கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களே வாட்டர் ஃபில் பண்ண வச்சு ஹேண்ட் வாஷ் ஃபில் பண்ண வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்களே பண்ண வைங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற கிராஃப்ட் ஆக்டிவிட்டி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். அதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்கெட்ச் பண்ணலைன்னா மார்க்கர் ஏதாவது வச்சு இந்த மாதிரி லைன்ஸோ ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்துகிட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை அது மேலே அந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணதுக்கப்புறமா நல்லா அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டுட்டு அதை லைட்டாக இந்த மாதிரி சுருக்கி விட்டிங்க அப்படின்னா அது அதுக்கேற்ற மாதிரி சுருங்கிக்கும். அதுக்கப்புறமா அதில் கண்ணு மூக்கு அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அந்த பென்சில்லேருந்து வெளியே எடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எம்டியாக ஒரு பிளேட் இல்லை ஏதாவது ஒரு கண்டெய்னர் இந்த மாதிரி ஏதாவது எம்டியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் அந்த டிஷ்யூ பேப்பர் ப்ளேஸ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ஓம் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த மாதிரி தண்ணி லைட்டாக ஊற்றிங்க அப்படின்னா அந்த ஓம் அப்படியே விரிகிற மாதிரி இருக்கும். அது கிட்ஸ்க்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.